ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம். ஆனா ஜஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுக்க தெரிஞ்ச போதும் பார்த்தோன்னே குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது 3:4:6 ரேஷியோல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் பார்த்தோம்னா 3 பேருக்கு ஈக்குவலா வருது. ஸோ அப்ப எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கான விகிதம் என்ன கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கான விகிதம் பார்த்தோம்னா 3:4:6. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் லாபம் அப்படிங்கிறது சமம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப காலத்தின் விகிதம் எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அதற்கான விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ என்ன இருக்குது 3, அடுத்தது 4, அடுத்தது 6. அப்படியே எல்சிஎம் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் 3ஆல் கேன்சல் பண்ணா இங்க 1, இங்க 4, இங்க 2. அகைன் 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 1, இங்க 2, இங்க 1. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. அப்ப 2 × 3 6, 6 × 2 12. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 12. இந்த 3 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும் பாருங்க, 4 டைம். நெக்ஸ்ட் இந்த 4 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 3 டைம். ஸோ அதே மாதிரி இந்த 6 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 2 டைம். ஸோ அவங்க அந்த காலத்தின் விகிதம் பார்த்தோம்னா 4:3:2. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.